ஹை டிஜி ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு மார்க்கெட்டுடைய வீக்லி ப்ரெடிக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம ரெகுலர் வீக்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். போன வீக்குமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத ரெகுலரா நீங்க வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. சப்போஸ் நீங்க வந்துட்டு நியூ வியூவரா நம்மளோட ட்ரேடிங் சேனலை வியூ பண்றீங்க அப்படின்னா, லெட்ஸ் கோ அண்ட் டு செக் த ஐ பட்டன். ஸோ கண்டிப்பா நான் அந்த கோல்டு ப்ரெடிக்ஷன்ஸோட வீடியோவை டேட்டாஸாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போன வீக் சொல்லியிருந்தேன். ஸோ வார் பேசிக்ஸ், எலெக்ஷன் பேசிக்ஸ்ல மார்க்கெட் என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் டெக்னிக்கலாகவுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸாக வச்சு மார்க்கெட்ல நம்ம என்ன சொல்லிடணுமோ அது எக்ஸாக்டா நடந்து, ஆஃப்டர் தட் நம்ம எங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிடணுமோ அந்த விஷயமும் நடந்திருக்கு. என்னடா நீ சொல்றதா உண்மையா நினைச்சா, எஸ் நான் ஐ பட்டன் தரேன், கொஞ்சம் போய் பாருங்க, டேட்டு எல்லாமே வேலிடேட் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல நான் இருக்கும்போது இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எங்க போறீங்க, மேலே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எங்க வரும், கீழே வந்துட்டு மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பேஸா வச்சு மார்க்கெட் இங்கேருந்து, அதாவது இந்த கிணறு ஹையை எடுக்காதது வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போன வீடியோல பேசியிருந்தோம், இந்த ஹையை எடுக்காதது வரைக்குமே மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு, செல்லாக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்த ஒண்ணுதான். ரைட். இப்போ மார்க்கெட் ஆனது எங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனா, சிம்பிள். நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற ஜோன் ஏரியாவை நம்ம மார்க் பண்ணிப்போம் அப்படின்னா, எப்படின்னா இந்த இம்பல்ஸோட ஸ்விங்குக்கு கரெக்ஷன் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கரெக்ஷன் ஏரியா கரெக்டா வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, எஸ் ஆஃப்கோர்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, கிளியர் கரெக்ஷன் ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது 50 to 60% லெவல். ஓகேவா? ஸோ 50 to 60% மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஸோ ரிவர்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரிவர்சிங் ஸ்டேட் நான் சொல்லியிருந்தேன், இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் பை ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 2598 இந்த ரேஞ்ச் 2600 ரேஞ்ச் வரைக்கும், அதையும் உடைச்சாதான் 2500 வரைக்கும் நான் வரும் நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் நினைக்கிறேன், நல்லா பாருங்க, ரிவ்யூ பண்ணி பாருங்க. 2005 இந்த ஏரியா உடைச்சாதான் மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வரலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த ரேஞ்சில மார்க்கெட் ஒரு ஷூட் அப் ஆயிருக்கு. கரண்ட் ஸ்டேட் நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டு கரண்டா என்ன பண்றது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் எங்கெங்கெல்லாம் ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் இன்னைக்கு சொல்லலாம், இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மேக்சிமம் செல்லுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி நிறைய இடத்துல செல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மார்க்கெட் என்னன்னா ஆச்சு, தெளிவான செல்லு தான் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் பையுமே ஆயிடுச்சு. ரைட்டா? இப்பவும் சொல்றேன், இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சேனலுமே கிரியேட் பண்ணியிருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டவுட் அண்ட் சேனல், ஒரு கிளியரான சேனல், ஒரு சேனலுமே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனா நிறைய பேர் நினைப்போம், இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னு நினைப்போம், லெட்ஸ் கோ ஃபார் பைன்னு நினைப்போம். ஆனா அந்த பை ஆகணும்னா சில விஷயங்கள் கண்டிப்பா என்ன நடக்கணும் அப்படின்னா, ஸோ நல்லா பாருங்க, இப்போ பை ஆக போன்னு சொல்றோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுனா இந்த லெவல், இப்போவும் இந்த லெவல், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்போவும் இந்த லெவல். இப்போ மார்க்கெட் ஆனது பை ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ நான் வந்து ஒரு காமனான ஏரியாஸை டினோட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த இடத்துல ஃபிளிப் இருக்கும் போது இப்போ என்னோட ஹை ரேஞ்சு இவ்வளவு தூரம் போயிருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரேஞ்சை நான் மார்க் பண்ணிக்கப்பேன். சிம்பிள். ஒரு மேஜரான லெவலா இப்போ இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கெட் 2 ways ஆஃப் ப்ராபபிலிட்டி இருக்கு. என்னென்ன வேஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னா, ஸோ மார்க்கெட் ஒன்று எப்படி நடக்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் மேலே போகுது, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா, இப்படி போன மார்க்கெட் இந்த பாருங்க, நல்லா பாருங்க, இந்த இடத்த உடைச்சிட்டு கண்டிப்பா ஒரு கரெக்ஷனுக்காக கீழே வருவான். ஒரு கரெக்ஷனுக்காக கீழே வந்துட்டு
இப்படி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மொமெண்டம் கரெக்ஷன் கொடுக்கணும். அது எப்போ கொடுக்கும், எந்த மாதிரி பேசிஸை கொடுக்கும், அது வரைக்கும் நான் எந்த டைரக்ஷன்ல ஃபாலோ பண்றது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப நல்லா பாருங்க, இப்போ இதை தாண்டாதான் இதுக்கப்புறமும் பை போகும் அப்படின்னு சொன்னேன். இது தாண்டாதது வரைக்கும் மார்க்கெட் செல் ஆகுறதுக்குமே சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை இன்னும் ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் பண்ணல. மேபி இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாம திருப்பி கீழேயும் விழலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல கீழே விழுறது எப்ப கீழே விழும்? இப்போ இந்த பிளான் நம்ம பார்த்துட்டோம், இப்படி போகலான்னு பார்த்துட்டோம், நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது எப்ப கீழே விழும் அப்படின்னா சிம்பிள், இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் கீழே விழுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதே சமயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்படி போற மார்க்கெட்டு இந்த இடத்த உழைக்க முடியாம இப்ப கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே கீழே விழுவுங்கலாம் கிடையாது. என்னன்னா இப்ப கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு எகைன் இந்த ஏரியாவுக்கு டிராவல் பண்ணி இங்கன்னு மார்க்கெட் கீழே விழுந்துட்டா சான்சஸ் ஆல்மோஸ்ட் இருக்கு. அப்போ என்னுடைய மேஜர் இடம் இந்த இடம் தான் நான் வச்சிருக்கேன். அதாவது மேஜர் ஏரியா என்ன அப்படின்னா 2673.5, அதாவது 2673.5 ரேஞ்சில் தான் மார்க்கெட் என்ன நடக்க போகுதுங்கிறது என்னுடைய மெயின் லெவலா நான் வந்து என்னோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண போறேன். இந்த ஏரியால 4 hour கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கோயிங் டு த பை. அதர்வைஸ் இன்னுமே மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா செல்லுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்த உடைச்சா கரெக்ஷன் கொடுத்துட்டு மேல போன்னு சொன்னோம். இந்த இடத்த உடைக்கலன்னா அப்படியே திருப்பி எங்க வரலாம் 618க்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் நமக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துக்கு போகலாங்கிற ஒரு ஐடியா இப்போ வரைக்கும் நம்ம மைண்ட்ல இருக்கா? இப்போ நம்ம மேஜரா என்ன நடக்க போகுது அப்படின்னா நல்லா பாருங்க, இங்கேருந்து மார்க்கெட் இப்போ கரண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1 hourக்கு நான் போய்க்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சொல்லி கொடுக்குறது. இப்போ மார்க்கெட்டு கரண்ட் அப் ட்ரெண்ட் இருக்கு, 1 hourல நான் சொல்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த இடம் ஒரு ஸ்விங் லோமா, ஒரு ஸ்விங் லோ. ஸோ இந்த லோ உடைக்காத வரைக்குமே மார்க்கெட்டு இந்த ஹை வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த லோ உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு, இந்த ஹைக்கு போறதுக்கான சான்சஸ் ஒன்று இருக்கு. அப்போ இந்த லோ தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல். இப்போ இந்த ஹைக்கு போகாம மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹைக்கு கரெக்ஷன் செக் பண்ணும். ஏன்னா கரெக்ஷன் எடுத்துட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் பேக் எங்க போக சான்சஸ் இருக்கு, இந்த ஹைக்கு போக சான்சஸ் இருக்கு. இந்த லோ பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் மேல இருக்கு. இந்த வீடியோ 1க்கு 2 times நான் என்ன சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இப்போதைக்கு இந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும் இந்த ஹை ரேஞ்சை ரீச் பண்ண சான்சஸ் இருக்கு. நம்பர் 1. சப்போஸ் இந்த ஹைக்கு போகாம இந்த லோவை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கரெக்ஷன் ஏரியால மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு, லோ பிரேக் பண்ண கரெக்ஷன் ஏரியால எங்க போக சான்ஸ் இருக்கு, இந்த ஹைக்கு போக சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த கரெக்ஷனையும் உடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் எங்க வரும், சிங்கிள் லோக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த ஹையை உடைச்சிச்சுன்னா மேஜரா கரெக்ஷன்ல இருந்து பை ஆகலாம், அப்படி இல்லாட்டி சிங்கிள் லோல இருந்து பை ஆகலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இப்படிதான் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை எடிட் பண்ணி உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்குள்ள மார்க்கெட் எப்படி வேணாலும் ரியாக்ட் ஆகலாம். ஏன்னா மேபி இன்னைக்கு ஈவினிங் தான் போடுவாங்க. ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணுற டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மதியானம் 2 மணிக்கு. ஸோ 6 மணிக்கு இந்த 4 மணி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு அதே நீங்கள் ஒரு வேலிடேட் பண்ண முடியும். ஸோ இப்போ மார்க்கெட்டை நான் 15 minutesல நான் இருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15 minutesல நான் இருக்கேன். இந்த 15 minutes டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டோட ஸ்விங் லோ எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது ஸோ இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு. ஸோ அரௌண்ட் 15 minutes ஒரு ஸ்விங் லோ 2657 இந்த ரேஞ்சை எனக்கு தெரிஞ்சு பிரேக் பண்ணாத வரைக்கும் ஹைக்கு போகலாம். இன்கேஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா கரெக்ஷன் இந்த ஸ்விங் லோ. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேலியாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் என்ன இருக்கு, ஒரு ரேலியாக இருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் பை ட்ரை பண்ணா ஒன்று இந்த இடத்துல 1 minute இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தா என்ன பண்ணலாம். இப்போ இந்த ஸ்விங் லோ நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா ஸோ நான் 1 minute இல்லை 5 minute நான் போறேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பாருங்களேன், இப்போ இந்த இடம் 15 minutes லோ இது வந்து என்னது 15 minutes லோ. இப்போ இந்த இடத்துல இந்த பாருங்க, இப்போ திருப்பி ஒரு மார்க்கெட்டை ஹையை கிரியேட் பண்ணிட்டு திருப்பி ஹை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தா we can go for the entry to the high in this area. இது நம்பர் 1 ரூல்.
ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டே நடக்கல அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா எங்க வரலாம், ஸ்விங் லோ, எக்ஸ்ட்ரீம் லோல இருந்து we can go further. ஸோ இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தா எங்க further பை இன் திஸ் ஏரியா, ஹை வந்து ஸ்டாப் லாஸ். இப்போதைக்கு கரண்டான மைனர் பிளானு, மேஜரான பிளானு இதுக்கு முன்னாடி மேஜர் ஸ்ட்ரக்சர்ல எங்க சொன்னனோ அங்க வந்தா மட்டும் ட்ரேட் எடுங்க. எல்லாத்தையும் நான் பை எல்லாத்தையும் செல்லு இருக்க போய் தேவையில்லாம மாட்டிக்க வேணாம். பிளஸ் கவுண்டர் ட்ரெண்ட்ல போய் மாட்டிக்காதீங்க. எப்ப மேஜரா செல்லிங், ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஹவர்ல ஒரு செல் கேண்டில் வருது அப்படின்னா நீங்க 15 மினிட்ஸ்ல அந்த கேண்டில் ஹை அந்த கேண்டில் லோ மார்க் பண்ணி அந்த இடத்துக்கான ஒரு ஸ்கேல்பிங் செட்டப்பை நம்ம பார்க்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு 4 ஹவர் கேண்டில் இன்னுமே என்ன செனரியோல தான் இருக்கு அப்படின்னா ஒரு பையிங் செனரியோல தான் இருக்கு. ஸோ இந்த 4 ஹவர் கேண்டில் லோவை இருக்காத வரைக்குமே லெட்ஸ் ட்ரை வித் மார்க்கெட் கோயிங் டு த பை. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்ணுங்க. தேவையில்லாமல் நான் எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ண போயேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ட்ரேட் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னோட கேபிட்டல் எந்த அளவுக்கு இருக்கு, என்னோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, நான் எந்த அளவுக்கு என்னோட லைவ் பொசிஷன் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பொறுமையா உட்காந்து ஓகே நசீர் ப்ரோ இந்த மாதிரி சொல்றாரா, நசீர் இந்த மாதிரி சொல்றாரா, அதுல எந்த அளவுக்கு ரியாலிட்டி இருக்கு, அப்ப நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், எந்த மாதிரி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சு அந்த ட்ரேட்ஸை நீங்க என்ன பண்ணுங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எனவே அது வந்து உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனவே அண்ட் தென் பை. See you all.